வணக்கம். இன்று எழுத்து பயிற்சி பார்க்கலாம். அதாவது இப்போ ஏற்கனவே நம்ம தமிழ் வாசித்தல் பயிற்சிக்கு உங்களுக்கு விளக்கங்கள் வழங்கி வந்தேன். இப்பொழுது எழுத்து பயிற்சி, அதாவது நம்ம படிக்கிறதோட எழுதுவது மிகவும் முக்கியமானதாகும். அதாவது எழுதுவது அப்படிங்கிறதுல எழுத்துக்களுக்கு உரிய வடிவங்களோடு எழுதணும். அதுதான் இப்போ இந்த எழுத்துக்களை நீங்கள் முதல் வகுப்பு, 2ஆம் வகுப்பு, 3ஆம் வகுப்பு மாணவர்களாக இருந்தாக்க இது போல் 4 கோடு நோட்டுகள் வாங்கி அதில் முதல்ல பயிற்சி எடுத்திங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக வரும். இப்போ பார்த்திங்கன்னா நடுப்பகுதியில் வரும் எழுத்துகள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த ட, ப, ம, ய, ங, க, ச, ந, ந. அதுபோல் ல, ப, ல. இங்கே பாருங்களேன், நடுப்பகுதினா இந்த 2 கோடு மட்டும்தான் வரணும். வேறு எந்த மேல் கோட்டுக்கும் போகக்கூடாது, கீழ்கோட்டுக்கும் வரக்கூடாது. இது போல் எழுதணும். அதற்கடுத்து கீழ்ப்பகுதியுடன் வரும் எழுத்துகள் அப்படிங்கும்பொழுது இந்த ந, த, ர, ர, ழ எழுதி காட்டிருக்கேன் பாருங்கள். இப்போ அவ்வளோதான், இப்படி தான் எழுதணும். அதற்கடுத்து கீழ் மேல் பகுதியுடன் வரக்கூடிய எழுத்துக்கள் இந்த ஞா, மஞ்சள் அப்படின்னு சொல்லணும் இல்லைங்களா. இப்போ இந்த ஏ மாதிரி இருக்கிறது உங்களுக்கு நடுப்புற வரும், மற்றது 2 பக்கமாக இப்படி வரும். இது போல் எழுதணும். இப்போ எழுத்துக்களை நீங்கள் உரிய வடிவங்களுடன் இடமிட்டு இடம் எழுதும் பொழுது அப்போ தான் நமக்கு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நன்றி.